முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பங்குனி உத்திரம் வந்தாச்சு. அதுக்கான வீடியோ தான் அது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. அ போன வருஷம் வடபழனி முருகர் வந்து பங்குனி உத்திரத்த ஒட்டி நமக்கு வந்து ஒரு விஷயத்த எல்லாருக்கும் செய்ய சொல்லி எடுத்து குடுத்தாரு. ஸோ அதையும் ஞாபகப்படுத்தி அது சம்பந்தமா பேசப் போறேன். அம் ஸோ நமக்கு ஏகப்பட்ட வேண்டுதல்கள், ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்கு. நம்ம நெனச்சது எல்லாமே நடக்கணும். ரொம்ப நாளா நான் வந்து முருகர்ட்ட கேட்டுருக்கேன். ஆனா நடத்தி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி, நம்மகிட்ட ஒரு விஷயமாவது அட்லீஸ்ட் கண்டிப்பா இருக்கும். இந்த மாரி ரொம்ப நாளா நிறைவேறாத விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி உத்திர வழிபாட்டு மூலமா, எப்படி வந்து நம்ம முருகப்பெருமான்ட்ட கேட்கலாம்? என்ன மாரி பூஜை முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்? என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து இத கூட்டு போறேன் பண்றோமா? என்ன? ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல இருக்கு. பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் ஒண்ணா இணைந்து நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டுருக்கோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் மற்றும் ரத்தின பேழை அப்படிங்கிற அனைத்து பதியங்களும் நிறைந்த வேல்மாறல் புத்தகம் 2மே நீங்க வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல காட்டுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரம்யா சகோதரி வந்து அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தைப்பூசத்துல எப்படி வந்து அந்த பூச நட்சத்திரம் வந்து நம்மளுடைய இந்து சமயத்துக்கு வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நட்சத்திரமோ, அது மாரி உத்திர நட்சத்திரம் அதாவது மெயினா பங்குனி மாசத்துல வர்ற உத்திர நட்சத்திரம் பிளஸ் பௌர்ணமி திதி 2ம் சேர்ந்து அந்த ஓவர்லேப் ஆகுற அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதாவது நெறைய தெய்வீக திருமணங்கள். அதாவது ராமன், சீதைக்கு, சிவன், பார்வதிக்கு, முருகப்பெருமான், தெய்வானை அம்மாக்கு, அதே மாரி மகாலட்சுமி அம்மா அவதாரம் எடுத்த இந்த நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் தான். அ அப்படி ஒரு விசேஷமான ஒரு இது. ஜென்ரலாவே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல ஒரு மேரேஜ் அப்படின்னாலே வந்து ஒரே கோலாகலமா, கொண்டாட்டமா இருக்கும். அந்த மேரேஜ் மூட் எப்படி இருக்கும்? அது மாரி தான். பங்குனி உத்திரம் வந்து தெய்வங்களுக்கே வந்து திருமணம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் அப்படின்னா, அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அது எவ்வளோ ஒரு கோலாகலமான ஒரு விஷயம் நம்மளுக்கு. நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை கொண்டாடுறதுக்கும், நம்ம பக்திய வெளிப்படுறதுக்கும், போற்றி பாடுறதுக்கும், அப்படியே சந்தடி சாக்குல நமக்கு வேணுங்கிற கோரிக்கைகள்லாம் வைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள் இது. இந்த நாள் வந்து இந்த வருஷம் எப்ப தொடங்குது? மார்ச் 31ஆம் தேதி சாயந்திரம் ஒரு 3:20க்கே வந்து உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பௌர்ணமி திதி பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:37க்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உத்திர நட்சத்திரம் முடியறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி சாயந்தரம் 4:15 மணிக்கு முடியுது. அந்த ஓவர்லேப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி திதியும், உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வர டைம் பார்த்தீங்கன்னா, காலையில 7:37லேருந்து சாயந்தரம் 4:15 வரைக்கும் மட்டும் தான். ஓகே. இப்போ பர்ட்டிகுலரா வந்து அந்த நாள்ல என்ன நம்ம பண்ணலாம்? என்ன பூஜை பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு முக்கியமான இது வந்து நான் ஷேர் பண்றேன். அதாவது இப்ப தைப்பூசத்த ஒட்டி, நியூ இயர ஒட்டி, இது மாரி நம்ம தொடர் பாராயணம் எல்லாம் நம்ம சேர்ந்து செய்யும்போது, முருகப்பெருமான் நெறைய பேருக்கு நெறைய அற்புதங்கள் நிகழ்த்தி நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். அது மாரி இப்போ இந்த பங்குனி உத்திரத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு பாராயணம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதே மாரி முருகப்பெருமான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. பங்குனி உத்திரத்துக்கு. அது என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இதெல்லாமே வந்து நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ, சின்னதும், பெருசுமா, கேட்கதும், கேட்காதது எல்லாமே சகலமும் கிடைக்கிறதுக்கான வழிபாட்டு முறை தான் இப்ப நம்ம பேச போறது. எனக்கு ஒரு வாரமாவே என்ன தோணிட்டு இருந்தது அப்படின்னா, பங்குனி உத்திரம் அன்னைக்கு இருக்க வேண்டிய இத விரதம், பூஜை அதெல்லாம் வந்து மிக சிறப்பு. ஆனா அத ஒட்டி வந்து ஒரு 6 நாள், 11 நாள் மாரி எல்லாம் ஏதோ ஒண்ணு சேர்ந்து வந்து பண்ணுவோமா? இப்பவும் நம்ம செய்ற மாரி கூட்டு பாராயணம் பண்ணலாமா? அப்படின்னு தோணிட்டே இருந்தது. இந்த வீடியோ வந்து நீங்க முன்னாடியே பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 11 நாளா எடுத்துக்கலாம். இல்லன்னா திங்கட்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்திலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல செவ்வாய்க்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா, சஷ்டி அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இந்த வீடியோ நீங்க லேட்டா தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க வீடியோ பார்க்கறதுக்கு சேம் டேவோ அல்லது அடுத்த நாள்ல இருந்தோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி பங்குனி உத்திரம் வரைக்கும் நீங்க வந்து எங்களோட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சஷ்டிலேருந்து பண்றோம் அப்படின்னா, 9 நாள் ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு பங்குனி உத்திரம் முடிய 9 நாள். இந்த 9 நாளும் வந்து நம்ம எல்லோருமே ஒரு திருப்புகழை எடுத்து பாராயணம் செய்யலாம். பிளஸ் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. குமாரஸ்தவம். இந்த 2ம் தான் எனக்கு வந்து ஒரு வாரமாவே தோணிட்டு இருந்தது. ஏன்னா, முருகப்பெருமானை வந்து போற்றி புகழ்ந்து பாடுறதுக்கு குமாரஸ்தவம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மந்திரம். 44 வரிகள் இருக்கு. அது வந்து நான் ஒவ்வொரு வரிகளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடலுக்கு சமம். நீங்க 44 பாட்டு பாடுனதுக்கு சமம். அ அதே மாரி நீங்க யூசுவலா டெய்லி வந்து வேல்மாறல் படிக்கிறீங்களோ, அல்லது உங்களுக்குடைய ஒரு திருப்புகழ் படிக்கிறதா இருந்தாலும், நீங்க அது எப்பவும் போல நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. அது கூட ஒண்ணா குமாரஸ்தவமும், திருப்புகழ்ல வந்து
சரணகமல் ஆலயத்தை திருப்புகழ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு தெரியும். சரணகமல் ஆலயத்தை திருப்புகழ் வந்து எதுக்கு அப்படிங்கிறது, சகல செல்வமும், யோகமும் நீங்க என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் சகலமும் கிடைக்கிறதுக்கு இருக்கறதுலயே பெஸ்ட் திருப்புகழ் அது. எனக்கு உண்மையா சொல்றேன். போன வருஷம் நான் வந்து தைப்பூசத்த ஒட்டி 21 நாள் வந்து இந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணி நிஜமாவே முருகப்பெருமான் நான் கேட்காதையும் சேர்ந்து தான் குடுத்தாரு. அம் அது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்ளோ பவர்ஃபுல் திருப்புகழ் இது. ஸோ இது யாரெல்லாம் என்ன கோரிக்கைக்கெல்லாம் வந்து இந்த குமாரஸ்தவம், சரணகமலாலயத்தை திருப்புகழ் படிக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே படிக்கலாம். கடக புய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமழு மணமார் கடப்பம் மணிவோனே தருணம் இதையா மிகுத்த கணமதுர் நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா. இது மாதிரி இந்த திருப்புகள்ல வந்து அருணகிரிநாதர் அத்தனையும் கேட்டிருப்பாரு. ஸோ உங்களுக்கு என்ன விதமான கோரிக்கைகள் இருந்தாலும், என்ன உங்களுக்கு நீண்ட நாளா வந்து தடைப்பட்டு இருக்கிறது, நான் கேட்டுட்டே இருக்கேன் முருகர் இத மட்டும் குடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அத வந்து குமாரஸ்தம் வழியா அவர போற்றி பாடிட்டு, இந்த திருப்புகழையும் பாடிட்டு, உங்களுக்குன்னு பர்ட்டிகுலரா அம் சில திருப்புகள் இருக்கும் இல்லையா? உங்களுடைய தேவைக்குன்னு சொல்லிட்டு, நீங்க அதுவும் பாராயணம் பண்ணலாம் டெய்லியும். இந்த 9 நாளும் கண்டிப்பா கட்டாயம் பண்ணலாம். அதே மாரி கல்யாணம் ஆகாது இருக்கிறவங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த பங்குனி உத்திரம். ஸோ அதுக்குன்னே உங்களுக்கு நீலம் கொள் அ திருப்புகள்லாம் நீங்க யூசுவலா படிக்கிறது வந்து சேர்ந்து நீங்க வந்து படிக்கலாம். அதே மாரி வேலையில முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், அம் அதே மாரி சொத்து சம்மந்தமான விஷயங்கள், இது மாரி ஒவ்வொன்னும் அதுக்கான திருப்புகள் நம்ம நெறைய பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த சரணகமல ஆலயத்தை கூட வந்து நீங்க யூசுவலா பாராயணம் பண்ற திருப்புகளும் நீங்க சேர்த்துக்கலாம். சரி இது எத்தன தடவ பாராயணம் இந்த 9 நாள் வந்து எவ்வளோ வாட்டி பண்ண போறோம்? ஓகே. கண்டிப்பா கட்டாயம் மினிமம் 1 தடவ, 6 தடவ, 11 தடவ, 21 தடவ. ஸோ இதுல உங்களுக்கு எது முடியுமோ, நான் ரெக்கமெண்ட் பண்றது அட்லீஸ்ட் 21 தடவ நீங்க பாராயணம் பண்ணலாம். டெய்லியும் 6 நாளைக்கோ, 9 நாளைக்கோ எவ்வளோ நாள் நீங்க விரதமா எடுக்கிறீங்களோ, அவ்வளோ நாளைக்கு டெய்லியும் வந்து இந்த திருப்புகழ பாராயணம் பண்ணலாம். இல்ல உங்களுடைய வேண்டுதல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இது இது நடந்தே தீரணும் அப்படின்னா, நீங்க 9 நாளுமே டெய்லியும் 108 முறையும் இதை பாராயணம் செய்யலாம். கண்டிப்பா 1, 1 1/2 மணி நேரம் ஆகும். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளா நிறைவேறாத கோரிக்கை அப்படின்னா, இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பண்ணுங்க. எப்பவுமே எப்படின்னா, இந்த தொடர் பாராயணம் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் இருக்க வேண்டிய விரதம், ஒரு நாள் செய்ய வேண்டிய பூஜை, ஒரு நாள் செய்ற பாராயணம் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து இது மாரி ஒரு 6 நாள், 10 நாள், 11 நாள் இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது, நம்ம முருக சிந்தனை அதிகமா இருக்கு ஆக்சுவலி. நம்மளோட பெட்டரா அவர யூசுவல் விட அதிகமா கனெக்ட் பண்ணுவோம். இது இது ஒரு ஒரு இது ஒரு வகையான ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து எப்பவுமே பலனுண்டு. நம்ம நெறைய அற்புதங்கள் பார்த்துட்டுருக்கோம். அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ நீங்க எப்ப பார்க்குறீங்களோ, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து, இல்ல அப்படின்னா திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலருந்து ஆரம்பிச்சா கூட பார்த்தீங்கன்னா, 11 நாள் கணக்கு வருது ஆக்சுவலி. ஸோ உங்களுடைய விருப்பம். நீங்க ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் வந்து பங்குனி உத்திரம் முடிவரைக்கும் நீங்க வந்து அம் தொடர்ந்து இந்த திருப்புகழ் வந்து ஒரு கவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பாராயணம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா குமாரஸ்தவம் படிங்க. அதே மாரி இந்த எல்லா நாளுமே வந்து அவங்கவங்க டைமிங்க்கு தகுந்த மாரி அவங்கவங்க வந்து யூசுவலா எப்படி நீங்க வந்து பூஜை பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க 9 நாள் பண்றீங்க அப்படின்னா, 9 நாளுமே நான்வெஜ் கட்டாயம் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. வீட்ல இருக்கிறவங்க பண்ணலாம். ஐ மீன் சாப்பிடலாம். பட் நீங்க வந்து ஒரு 9 நாள வந்து ஒரு சின்ன குட்டி ஒரு விரதமா எடுத்துட்டு, நீங்க வந்து இந்த பாராயணத்த பண்ணுங்க. ஸோ உங்களோட நிறைவேறாத வேண்டுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஸோ இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, போன வருஷம் வந்து முருகப்பெருமான் நமக்கு எடுத்துக் குடுத்தது என்ன அப்டிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சான்னு தெரியல. வேல் பிச்சை. அதாவது ஆர்எஸ்எம் ஃபேமிலிக்குன்னே வந்து முருகப்பெருமான் எடுத்துக் குடுத்த ஒரு விஷயம். நெறைய பேர் நூத்துக்கணக்கான பேர் அதுக்கப்புறம் நீங்க வேல் பிச்சை எடுத்தீங்க. முருகர் கனவுல வந்து கேட்டு வாங்குனாரு. ஸோ இப்ப வந்து ஆல்ரெடி வேல் பிச்சை எடுத்தவங்களா இருந்தாலும், இல்ல எடுக்காதவங்களா இருந்தாலும், நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்டின்னா, பங்குனி உத்திரத்த ஒட்டி வந்து ஒரு சின்ன வேல், அதாவது உண்டியல்ல போடுற அளவுக்கு இருக்கிற வேல். ஓகேங்களா? ரொம்ப செலவு பண்ணி நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண வேணாம். உண்டியல்ல போடுற அளவுக்கு இருக்கிற வேல் வந்து வெள்ளிலயோ அல்லது அம் இது பித்தளைலயோ வந்து இருந்துச்சு அப்டின்னா, அது விலை என்னன்னு கேட்டுட்டு, நீங்க ஒரு ஒரு 3 பேருட்டயோ, 5 பேருட்டயோ குட்டி குட்டியா அமௌண்ட் வாங்கி வேல் பிச்சையா எடுத்து இந்த பங்குனி உத்திரத்துக்கு செலுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க ஆக்சுவலா. ஏன்னா முருகரா எடுத்து குடுத்த விஷயம், உங்களோட கர்மாவும் சரி, யார்கிட்ட நீங்க பிச்சை வாங்குறீங்களோ, அவங்களோட கர்மாவும் சரி, முருகர் எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவரு நமக்கு எடுத்து குடுத்த விஷயம். நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே கூட இன்னொரு வாட்டி பண்ணலாம். அதனால தான் சொல்றேன். திரும்பவுமே வந்து பெரிய வேல் நீங்க இது பண்ண வேணாம். ஆல்ரெடி வேல் 2, 3 வேல் இருக்கிற கோயிலுக்கே திரும்ப திரும்ப நீங்க வாங்கி கொடுக்க வேண்டாம். முருகர் வந்து அப்படி அந்த மாரி வந்து செலவு பண்ணணும் அப்படிங்க எதிர்பார்க்க மாட்டார். நான் சொல்றது உண்டியல்ல போடுற மாரி சின்ன வேல். ஓகேங்களா? இந்த பங்குனி உத்திரத்த ஒட்டி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் நீங்க முயற்சி பண்ணுங்க.
அதே மாரி முடிஞ்சா சிவபுராணம் படிங்க. இந்த எத்தன நாள் நீங்க விரதமா எடுக்கிறீங்களோ, அத்தன நாள் வந்து நீங்க டெய்லியுமே சிவபுராணம் படிங்க. நீங்க வந்து சிவன வந்து நான் ரெகுலரா கும்பிடுறதில்ல, லிங்க வழிபாடுலாம் செய்றதில்ல. பரவால்ல. நீங்க வந்து நான் வேணா லிங்க் தரேன். உண்மையாவே 5 நிமிஷம் தான் ஆகும். தயவுசெய்து வாரம் ஒரு வாட்டி சிவபுராணம் படிக்கிற பழக்கத்த கொண்டு வாங்க. சரி, இப்போ இந்த கூட்டு பாராயணம், வேல் பிச்சை இல்லாம, அந்த பங்குனி உத்திரத்து நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ அன்னைக்கு வந்து ஜெனரலாவே வந்து உத்திரம் பிளஸ் பௌர்ணமி இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ரியலி பவர்ஃபுல். ஸோ அன்னைக்கு விரதம் இருந்தா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பட் அது உங்களோட உடல்நிலைய பொறுத்தது. எல்லா வீடியோலும் நம்ம யூசுவலா சொல்றது தான். உடல்நிலைய பொறுத்தது. முடியாதவங்க வந்து மேபி பால் பழம் இது மாரி உப்பு இல்லாம, தயிர் சாதம் இந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளா மாத்திக்கோங்க. ஆக்சுவலி கட்டாயம் விரதம் இருக்கணுங்கிறது இல்ல. மனசளவுல நீங்க எவ்ளோ தூரம் விரதம் எடுக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு திருப்புகழ் படிக்கிறீங்களோ, அதுதான் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதனால வந்து கட்டாயம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உடம்ப வருத்திக்காதீங்க. முடிஞ்சா இருங்க. அம் ஸோ நீங்க வந்து அந்த முந்தின நாள் சாயந்திரமே வந்து உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஸோ விரதம் ஒரு வேளை இருக்கிற மாரி இருந்தா, முந்தின நாள் சாயந்தரத்துக்கு வந்து நீங்க சாப்பிடுறத நிறுத்திட்டு, நெக்ஸ்ட் நாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம். இல்ல முடியாதவங்க பிரச்சனை இல்ல. ஸோ பௌர்ணமி வந்து 7:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து லேட்டா குளிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு, நீங்க காலையிலேயே பூஜை ஆரம்பிக்கலாம். மேபி படையல் போடுற மாரி இருந்தா நீங்க மத்தியானம் போடலாம். ஸோ உங்களுடைய பாராயணம் இதெல்லாம் வந்து நீங்க காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். பௌர்ணமிக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. படையல் மட்டும் நீங்க போடுற மாரி இருந்தா 2ம் சேர்ந்து வர டைமிங்கா பார்த்துக்கோங்க. ஸோ முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வீட்ல இருந்தது, வேல் இருக்கு அப்டின்னா, பால் அபிஷேகம் பண்ணுங்க. ஸோ தேனும், தினைமாவும் அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் நமக்கு என்னலாம் அப்டிங்கிறது நல்லாவே தெரியும். அ இல்ல வந்து பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் இது மாரி இனிப்புகள் வந்து செஞ்சு நீங்க நெய்வேத்தியமா வைங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் ஷட்கோண தீபம், 6 வெற்றிலை தீபம், இது மாரி விஷயங்கள் வந்து அன்னைக்கு பூஜையில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி நீங்க வந்து குமாரசவம் படிக்கும்போது அந்த 44 அம் வரி மந்திரம் நீங்க சொல்லும்போது 44 பூ வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். இப்ப சேவரல்லி பூ இது மாரி முருகப்பெருமானுக்கு பிடித்த அந்த பூ வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். பூ கிடைக்காதவங்க வந்து திருநீர் வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, விக்கிரகமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அந்த ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும் ஒரு பூ வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். ஸோ, அன்னைக்கு கட்டாயம் வந்து நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு போங்க. முடிஞ்சா அங்க அன்னதானம் பண்ணுங்க. இல்ல வந்து உங்களால முடிஞ்சா ஏதோ ஒண்ணு வீட்லருந்து வந்து செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க குடுங்க. திருப்புகழ் புத்தகம், ரத்தினப்பேழை புத்தகம் முடிஞ்சா நீங்க வந்து ஒரு 3 பேருக்கு, 6 பேருக்கு இது மாரி வாங்கி தானம் பண்ணுங்க. ஸோ, முன்னாடியே சொன்ன மாரி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்ல, இது கிட்டத்தட்ட எல்லா தெய்வங்களுக்குமே வந்து மிக மிக உகந்த ஒரு நாள். கண்டிப்பா எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு, எல்லாருடைய ஆசையும் வந்து வாங்குறதுக்கு மிக சிறப்பான ஒரு நாள். மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன கேள்வி இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்க வரைக்கும் முருகா சரணம்.